ஷோபாடா ஆஃபீஸில் போனால் எப்போ முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. பசங்களா, நான் போய் தூங்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா? நான் கிச்சனில் படுத்துக்கிறேன், நீங்கள் வேணால் ஹாலில் போய் டிவி பாருங்கள் போங்க. மோட்டு பட்லூவி நம்மளும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. ஷோப்பா முடியவே இல்லை. சரி அண்ணி, சின்ன அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி 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 நான் தானே கூப்பிடுறேன். அண்ணி வாங்க அண்ணி. என்ன இது அண்ணி என்ன சத்தம் கேட்குது? பிங்கி கூப்பிட்டியாமா? என்னது இது, இவ படுத்துட்டு இருக்கா, வேற யார் கூப்பிட்டுருப்பா? அண்ணி கீழே பாருங்க, என்ன இங்கேருந்து சத்தம் கேட்குது? டெடி பேர் பேசுது. அண்ணி அங்கே படுத்துட்டு இருக்கிறது நான் கிடையாது, பின்னையாட்ரி, அது ஒரு பேய். பேயா? என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, இந்த 3 பேரும் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பேயை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீ என்னை டெடி பேராக மாற்றிட்டு என்னோட உடம்ப அந்த அந்த பொண்ணு எடுத்துக்கிச்சா. நீ அண்ணங்கிட்ட சொல்லி என் மந்திரவாதி கிட்ட போக சொல்லு. நீ பிங்க்வி, உங்கள் பெரிய அண்ணன் ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிறானா, அதனால் உங்கள் சின்ன அண்ணன் அவங்களே கூப்பிட்டு மந்திரவாதியை கூப்பிட சொல்கிறேன் சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹலோ இரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க நீ. டேய், இங்கே பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்ன நீ ஆச்சு? உன்னோட தங்கச்சி இருக்கால, தங்கச்சி அண்ணி ஒழுங்கா சொல்லுங்க. நீ உன் பிங்க்விக்கு என்ன ஆச்சு? அவ டெடி பேராக மாறியிருக்கா. வீட்டில் அந்த 3 பசங்க எங்கேயோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேயை கூப்பிட்டு நம்ம வீட்டில் படுக்க வச்சுருக்குதுங்க. பிங்க்வி உடம்புல அந்த பேய் புகுந்துச்சுடா. அண்ணி நீங்கள் விளையாடுறீங்களா? உங்கள் மன பிரம்மன்னு நினைக்கிறேன் அண்ணி. டே சத்தியமாக தான்டா சொல்கிறேன். சரி அண்ணி, நான் உடனே கிளம்பி வரேன்.